இன்னைக்கான நியூஸ் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தூக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த நியூஸ் டெடிகேட் பண்ணுறேன். தூக்கத்தில் யார் வீக்கி இருக்கா? எல்லோரும் முழிச்சு தானே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்மளாம் முழிச்சுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்மளாம் விசித்திரமான மனித ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன், எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத போக போக நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தூக்கத்திலேயே இருக்கக்கூடிய மனிதர்கள் நாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம முழிச்சிருந்தாலும் நம்ம தூக்கத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். ஊடகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த ஊடகம் போன ஆட்சியில் சின்னதாக தடுக்கி விழுந்தால் கூட தலைப்புச் செய்தியாக போடுவாங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு கொலை நடந்துருச்சுன்னா ஐயோயோ அது ஃபுல்லாகவே கொலை தான், அந்த ஆட்சி ஃபுல்லாகவே கொலை தான் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. லாக்அப் டெத் நடந்துச்சு, அந்த 2 பேர் சாத்தாங்குளம் டெத், அதை வச்சு எவ்வளோ பெரிய அரசியல் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அனிதா அப்படிங்கிற நம்ம தங்கை நீட்டு அப்படிங்கிறத வச்சு எதிர்த்து இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வச்சு எவ்வளோ பெரிய விஷயத்தை இங்கே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதன் பிறகு அனிதா தான் கடைசி மரணமாக? இவங்க ஆட்சியில் யாருமே மரணிக்கவில்லையா? லாக்அப் டெத்தில் அந்த லாக்அப் டெத்து தான் கடைசி, சாத்தாங்குளம் லாக்அப் டெத்து தான் கடைசி லாக்அப் டெத்தா? இவங்க ஆட்சியில் லாக்அப் டெத்தே நடக்கலையா? எல்லா விஷயங்களிலுமே இந்த ஆட்சியிலையும் நடந்திருக்கு. ஆனால் இதை பற்றி பேசுகிறதுக்கோ இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ நல்ல தெம்பு திராணி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊடகத்தை சார்ந்த, அறம் சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்த யாராவது ஒரு நபர், ஒருத்தன், ஒரு ஹீரோ வேணாங்க, ஒரே ஒரு ஊடகத்தை சார்ந்த ஒரு நபர் பேசியிருப்பாரா? என்னடா விக்கி பேசுகிற, போன ஆட்சியில் நடந்துச்சுன்னா இந்த ஆட்சியில் நடந்தது பேசணுமான்னு கேட்டால், சார் போன ஆட்சியில் நீங்கள் எல்லோரும் மக்களுக்காக பேசுகிறீங்க தானே சார் நாங்கள் நம்பினோம். சாத்தாங்குளம் டெத்து நடந்த உடனே ஐயோ இதே மாதிரி டெத்து நடக்கவே கூடாதுன்னு நினச்சி தான் மீசை முறுக்கிகளாக இருக்கட்டும், அண்டாக்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சொம்புக்களாக இருக்கட்டும், எல்லாமே பேசின உடனே நம்ம என்ன நினச்சிட்டோம்? ஆமாம், இந்த ஆட்சியை முடித்தாதான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படி நினச்சி தானே சார் ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு வந்தோம். ஆனால் இந்த ஆட்சியிலும் அதை நடக்குது. நான் சொல்கிறதுக்கு நீங்களாம் இல்லையே, பாட்டு பாடுறதுக்கு கோவணம் கட்டின கோவணம் கிடையாது, அவன் கோவணத்தை உருவிட்டு எங்கே விட்டுருக்கானுன்னு தெரியாது, அதை தாண்டி இருக்கக்கூடிய நக்கீரர்களையும் காங்கலை, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத கூட மக்கள் யோசிக்க முடியாத நிலைமையில் நாமெல்லாம் மாறிட்டு இருக்கோமா இல்லை நம்மளாம் தூங்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. நான் இந்த அரசாங்கத்தை குறை சொல்லுங்கள், அந்த அரசாங்கத்தை குறை சொல்லாதீங்க அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை சார். போன முறை நம்ம பேசணும், நானும் பேசினேன், நாமளும் ஜஸ்டிஸ் கேட்டோம். இந்த முறை பேசினாலே நீலாம் பேசாத விக்கி, உன்னையில் ஏதாவது செஞ்சிருவாங்க, ஏய் நீ பேசாதப்பா, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, என்னடா மிரட்டுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. அப்போ போன முறை இதே மாதிரி மிரட்டியிருக்க வேண்டியதான் எல்லாவனையும். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒரு உண்மையை பேசுகிறதுக்கு தயங்க வேண்டியதாக இருக்குது. இந்த உண்மையை நம்ம பேசிட்டோம்னா நமக்கு ஏதாவது எதிர்ப்பு, எத்தனை கால், எத்தனை மெசேஜ். உண்மையிலேயே அதெல்லாம் நான் வெளியில் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பல விஷயங்கள், எத்தனை பேர் எப்படி மிரட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கண்கூட தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்ன மிரட்டுறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை நான் இங்கே எடுத்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தன் இதே மாதிரி தைரியமாக பேச வரமாட்டான். அவனுக்கே இவ்வளோ மிரட்டல் வந்துருச்சு, நீலாம் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது யாருமே உண்மையை பேச வர மாட்டாங்கல்ல. அப்போ சில விஷயங்களை நம்ம தாங்கி தான் ஆகணும், தனிப்பட்ட முறையில் இதை நம்ம எதிர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நாங்களாம் என்ன மாதிரி நான் தள்ளப்பட்டிருக்கேன். பாக்கி எத்தனை பேர் அப்படின்னு எனக்கு தெரியாது. சரி, இன்றைக்கி நடந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். மா சுப்பிரமணியம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. தரமணியில் ஒரு குடும்பத்தையே கொண்டு குவிச்சிருக்கானுங்க சார், என்ன சார் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறார். எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்ற அந்த கேள்வியும் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டது ஒன்று தானே. 13 பேர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்வி கேட்குறாங்க. உங்களை மாதிரி நானும் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இன்று வரையிலும் திமுக காரங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பணி உயர்வு எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஊடகம் பேசிச்சா? எந்த அளவுக்கு தப்பு செய்கிறதுக்கு முதல்வர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆட்சியை நம்ம கவிழ்த்தோமோ, அதே அளவுக்கு அந்த தப்பு செய்த காவல்துறை அதிகாரிகளை தண்டிப்பதை விட்டுவிட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பதவி உயர்வு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம்னா அது அரசியலா, இல்லை அந்த அரசியலுக்கு பின்னாடி ஏதாவது அஜெண்டா இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நேற்று நைட்லேருந்து ஈவன் நான் ஒரு யூடியூபர்,
நான் வேறு யாருமே கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர், உங்கள் மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன். அப்படிப்பட்ட பையனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எப்போ அந்த தரமணியில் இந்த மாதிரி 3 பேர், அப்பா, மகன், அவங்க ஒய்ஃப், 3 பேர் துடிக்கத்துள்ள கொல்லப்பட்டு சாக்கு மூட்டையில் ஒரு பாடியை கொண்டு டிஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கோம். அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. நம்முடைய வேறு யாருமே கிடையாதுங்க. எல்லா இடத்துலையுமே வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், மாசு அவர்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய இழுக்கு. அது தெரிய வேண்டாம் சார். நீங்கள் என்ன கேட்பீங்க? சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் இவருக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா? காயத்துக்கு தையல் போட்ட சமையல் ஊழியர், அரசு ஹாஸ்பிட்டலில் அதிர்ச்சி சம்பவம், தீயாய் பரவும் அப்படின்னு சொல்லி தந்தி டிவியில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. மருத்துவமனையில் மருத்துவர்களுடைய பற்றாக்குறையே இல்லையே, செவிலியர்களுடைய பற்றாக்குறையே இல்லையே அப்படின்னு சொன்னவர் மா சுப்பிரமணியம் அவர்கள். அப்புறம் எப்படி இந்த சமையல்காரர் ஒரு தையல் போட்டிருக்கார் அப்படிங்கிறத தந்தி டிவி ஒரு செய்தியாக சொல்லியிருக்காங்க. எப்பவுமே தந்தி டிவி பொதுவாக திமுகக்கு எதிராக பேச மாட்டாங்களே, இப்போ இது போட்டிருக்காங்கன்னா இது திமுகக்கு எதிரான ஒரு செய்தியாக மாறிடுமே. இங்கே மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னதற்கும் நான் இதுக்கும் எங்கேயும் முடிச்சு போடலை. பட் இது சரியாக தவறா நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் அடிபட்டிருக்கு, உங்கள் குழந்தைக்கு அடிபட்டிருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அங்கே டாக்டர்ஸ் இல்லை, நர்ஸ் இல்லை, அங்கே சமையல் வேலை பார்க்குற ஒரு அக்கா நான் போடுறேன்ப்பா தையல் அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி தையல் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். சரி, இதை கூட நீங்கள் யோசிக்க வேண்டாம். நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். நிறைய பேர் பணி நிரந்தரம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க சார், அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியம் அவர்களிடம் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அரசு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கிற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது பேஷன் ஆயிடுச்சு. அந்த வகையில் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் டிஎம்கே ஆட்சியில் இல்லைங்க, ஏடிஎம்கே ஆட்சியிலேயே அவங்க என்ன பகுதி நேர வேலையாளராக இருக்காங்க. அதன் பிறகுதான் டிஎம்கே ஆட்சி வருது. இப்போ பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்னு சொல்ற போராட்டம் ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. என்ன, ஆசிரியர்களுடைய போராட்டம், செவிலியர்களுடைய போராட்டம், சத்துணவு பணியாளர்களுடைய போராட்டம் ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சான். எதுக்கு எடுத்தாலும் இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, அதனால் எல்லோரும் ஃபேஷனாக மாறிட்டாங்க, எல்லோரும் பணி நிரந்தரம் கேட்டு ஃபேஷனாக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் அதுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு. கடந்த 10 வருடங்கள், அதாவது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில், திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் புரிகிற மாதிரி சொல்லப்போனால் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வாக்குறுதியில், கனிமொழி அக்கா தயாரித்த தேர்தல் வாக்குறுதியில் 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரையிலும், அதாவது 2021 நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, 10 வருஷம்னா எவ்வளோ வருஷம் அதுக்கு முன்னாடின்னு பார்த்துக்கோங்க. பணி நிரந்தரம் இல்லாதவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தது நீங்கள். அந்த வாக்குறுதியை கேட்டு போராடுனா இது ஃபேஷனாக மாறிடுச்சு, இதுக்கெல்லாம் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பொத்தாம்பதுவாக ஒரு பதிலை சொல்கிறீங்களே சார், ஹேட்ஸ் ஆஃப். இப்போ சொல்லுங்கள், நம்மளாம் தூக்கத்தில் தானே இருக்கோம். நம்ம தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது இன்னொருத்தர், மாரிதாஸ் உட்பட சில நபர்கள், அவங்க தான் கொஞ்சம் பேராவது, என்னதான் அவங்க மேலே நீங்கள் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவன் என்ன பேசினாலும் அவனை சங்கின்னு முத்திர குத்துறது, அவன் பேசுறது உண்மையா பொய்யா, அவன் சங்கியாகவே இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கி மாரிதாஸ் அப்படிங்கிற அந்த நபர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நான் படிக்கிறேன், எத்தனை பேருக்கு இது சென்சிபிளாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அடையார் J2 காவல் நிலையம், தரமணி J13 காவல் நிலையம், மத்திய கைலாஷ் J5 காவல் நிலையம். இந்த 3 காவல் நிலையம் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இந்த 3 காவல் நிலையத்துக்கும் இடையே இருப்பது வெறும் 1 கிலோமீட்டர். இந்த 3 காவல் நிலையத்துக்கும் இடையே இருப்பது வெறும் 1 கிலோமீட்டர். பீகார் குடும்பத்தை கற்பழிக்க முயன்ற கொலையான இடம் இந்த 3க்கும் நடுவே. ஸோ இந்த 3க்கும் நடுவே தான் என்ன இருக்குது, அந்த பீகார், அந்த ஒரு குடும்பத்தையே கொன்று கூச்சானுன்னு சொன்னானுங்கல்ல, அவனுங்க அந்த கொலை பண்ணது இந்த 3 காவல் நிலையம் இருக்குல்ல, அதுக்கு நடுவில். கொலை நடந்த இடம் தரமணி காவல் நிலையத்துக்கு இருந்து 400 மீட்டர் தொலைவில். தரமணி அந்த காவல் நிலையத்திலிருந்து வெறும் 400 மீட்டர் தொலைவில். சாக்குப்பையில் உடல் எடுத்து போட்ட இடம் அடையாறு காவல் நிலையத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில். 2 வயது குழந்தை உடலை குப்பையிலும், கற்பழிப்பில் இறந்த மனைவியின் உடல் மத்திய கைலாஷ் பகுதியில். இரவு ரோந்து பணிக்கு வந்த அந்த காவல் நிலையத்திலிருந்து சென்றிருப்பீர் 1 கிலோமீட்டர் பரப்பளவை கண்காணிக்க. அது தவிர சென்னை கமிஷனர் ஜோன் அடிப்படையில் வாகனம் ரோந்து பணியில் இருந்திருக்கின்றன. இவர் என்ன கேட்க வர்றாருன்னா, 1 கிலோமீட்டர் சர்க்கிளில் 3 காவல் நிலையம் இருக்குது,
காவல் நிலையங்கள்லேருந்து 400 மீட்டர் 500 மீட்டரில் கொலை நடந்த சம்பவங்களும், அதே மாதிரி கொலை ஆனவர்களை அவங்களுடைய உடலை கொண்டு டிஸ்போஸ் பண்ணுறதும், பைக்கில் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது. அட்லீஸ்ட் இதில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு காவல்துறை அதிகாரி கூட பார்க்கவில்லையா? அதன் பிறகு அது எப்படி ஒரு குடும்பமே இரவு முழுவதும் போராடி கணவனை கொலை செய்து அதை வெட்டி சாக்குப்பையில் எடுத்து அதை பைக்கில் ஏற்றி சென்ற அடையாறிலும் மனைவியை கற்பழிக்க பின் அவரை கொலை செய்து தூக்கி சென்ற உடலை மத்திய கைலாஷிலும் வீசிவிட்டு குழந்தையை கொண்டு குப்பையில் வீசிவிட்டு என மொத்தம் சம்பவம் இரவு முழுவதும் நடக்க ரோந்து பணியில் இருக்க வேண்டிய போலீஸ் எங்கே? அதுவும் 3 காவல் நிலையம் அருகருகே இருக்கு. காவல்துறை எங்கே பணிக்கு சென்றீர்? இது நடந்தது OMR சாலையில். 3 காவல் நிலையத்தின் ரோந்து என்ன செய்தது? மக்களே உண்மை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். நமக்கு அந்த விஷயங்கள் தேவையில்லை. அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே OMRல பிக் பாஸ் கூத்தாடிகளும் இல்லாட்டி திமுகவினுடைய பாஷையில் நான் சொல்லிட்டு இருக்கேன், நடிக்க வர்றவங்க எல்லாருமே கூத்தாடிகள் தானே திமுகவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கூத்தாடிகள் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிப்பில் இருக்கக்கூடிய, அவரை சொல்லலைங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் ரெட்ஜியன் இருக்குல்ல, அதில் நடித்த நடிகர் நடிகைகள் அங்கே வந்து OMR அங்கே நிறைய பேர் நிறைய டிஸ்கோ டான்ஸ் இதெல்லாம் ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக போலீஸ் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம போகலை. எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் வாசிச்சோன்னே குபீர்னு ஆயிடுச்சு. 1 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய தப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே, ஒரு குடும்பத்தையே நம்ம இழந்து நிற்கிறோமே. அதுக்கு இன்னொருத்தவங்க ஒரு பதில் சொன்னாங்க பாருங்கள், நீங்கள் சொம்பா இருங்க, அண்டாவா இருங்க, முட்டு கொடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்கப்பா. அந்த ஹெலிகாப்டருக்கு ஒருத்தர் லைசன்ஸ் இருக்கா, எனக்கு பைசா தரல அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய பேர் அடிப்பட்டுச்சுல, பாலாஜி MLA அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவங்களுடைய மனைவி இருக்காங்கல்ல, விசிகாவிலுடைய முக்கியமான ஒரு நபர் ஷர்மிளா அப்படிங்கிறவங்க, அவங்க போட்டிருக்க ஒரு ட்வீட் மனசு ரொம்பவே காயப்படுதுச்சு. அவங்க ஒரு பெண் தான், ஆனாலுமே அவங்க ரொம்ப ஓவராக தான் சில விஷயங்களில் பேசுவாங்க. ஒரு நாள் யூபிலோ பீகார்ல தங்கிட்டு வாங்க, இல்ல தைரியம் தான் உங்க மகளை அனுப்புவீங்க ஒரு நாளைக்கு யூபிலோ பீகார்ல தங்கிட்டு வரதுக்கு. அப்ப தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் உத்தரப்பிரதேசம் போய் பார்த்திருக்கியா, மணிப்பூர் போய் பார்த்திருக்கியா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அண்டார்டிகாவை பார்த்திருக்கியா, ஆர்டிகை பார்த்திருக்கியான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசவே கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறது ஒரு நியாயம் இருக்குது, திமுக ஆட்சியை பற்றி நம்ம பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். அப்போ அப்படிப்பட்ட ஷர்மிளா அந்த அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல வேலை, குற்றவாளி அவர், ஒருவேளை அது கூட தவறாக இருக்குது, அவர் வேலை தமிழனாக இருந்திருந்தால் பாருங்கள், பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சங்கிகள் உருண்டிருப்பானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் மாதிரி யாராலையுமே இப்படி யோசிக்க முடியாது. ஒரு குடும்பம் செத்தது நல்ல வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நல்ல வேலை? ஒரு குடும்பம் 2 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனை போட்டு கொண்டு இருக்காங்க, ஒரு அம்மாவை கற்பழிச்சு கொண்டு இருக்காங்க, அதை தட்டி கேட்டு அந்த புருஷனை அடித்து கொண்டு சாக்கு பையில் துண்டு துண்டாக வெட்டி எடுத்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே நடந்தது நம்முடைய தலைநகரத்தில். இந்த அக்கா வந்து சொல்லுது, நல்ல வேலை அது வந்து செஞ்சவன் தமிழன் கிடையாது, பீகாரி சார்ந்தவன் தான் செஞ்சுருக்கான். இதுவே ஒரு தமிழன் செஞ்சுருந்தானா பீகாரிகளுக்கு இங்கே. நான் என்ன கேட்குறேன்னா, செத்தது நம்ம ஊரில், கொன்னவனும் இருந்தது நம்ம ஊரில். இப்போது இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு குடும்பத்துக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. பீகாரி சார்ந்தவன் எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டான், அவன் தமிழனா பீகாரியா நீ பார்க்க வேண்டாம். நம்ம ஊரில் கொலை பண்ணியிருக்காங்க, நம்ம ஊரில் தப்பிச்சு போயிருக்கானுங்க, நம்ம ஊரில் சாக்குப்பையில் இப்படி ஒரு பணத்தை கொண்டு போட்டிருக்காங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை செஞ்ச பீகாரியா, இல்லாட்டி மணிப்பூர்காரனா, இல்லாட்டி பாகிஸ்தான்காரனா, இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம்ல. செத்தது நம்ம வீட்டு குடும்பம் சார்ந்தவனாக தானே இருப்பான். சென்னையில் இருக்கிறவன் எல்லாம் நம்ம குடும்பத்தை சார்ந்தவன் தானே. அப்போது நல்ல வேலைன்னு சொல்கிறதுக்கு அந்த வாய் எப்படி வந்துச்சு, அந்த கை எப்படி எழுதிச்சுன்னு தெரியல எனக்கு. முட்டு கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் இங்கே இழந்திருப்பது ஒரு குடும்பத்தை. சென்னை நம்மை பாதுகாக்கும், சென்னையில் இருக்கிறவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிடுவாங்க, நமக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு குடும்பத்தை, அதே மாதிரி வந்த அயோக்கிய பயலுக, அவன் பீகாரியை சார்ந்தவன் அப்படி நீங்கள் போட்டிருக்கீங்க. ஓகே, பீகாரியாக இருந்தாலும் ஒரு தப்பு நடக்க விடாமல் தடுப்பது, ஒரு தப்பு நடக்கிறது என்றால் அவனை தப்பிச்சு போக விடாமல் தடுப்பது, அதே தவறு நாளடைவில் நம்ம ஊரில் இறங்கி நடக்காமல் தடுப்பது, இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இது எதையுமே நம்ம புறக்கணிக்கிறது எப்படின்னா, நல்ல வேலைப்பா தமிழன் கிடையாது, நல்ல வேலைப்பா கருப்பு சிவப்பு போட்டவன் கிடையாது, நல்ல வேலை சங்கிகள் தான், நல்ல வேலை தாவேகா என்ன நீங்கள் சொல்லுவீங்களே தற்குறிகள் தான், நல்ல வேலை நாம் தமிழர் தும்பிகள் தான், நல்ல வேலை மக்கள் விழித்துக்கிடுவாங்க, மக்கள் தூங்கிட்டு இருக்காங்கல்ல. நான் முதலே சொல்லிட்டேன், மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க, விழித்து கொண்டே தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. சரி, இதெல்லாம் விட்டுலாங்க. இன்னொரு செய்தியும் இருக்குது. சென்னை கல்லூரி வளாகத்தில் 22 வயது பெண் பாலியல் வன்கொடுமை. இன்றைக்கி நடந்த சம்பவம். ஒரு வேலைக்கு ஒரு கல்லூரிக்குள்ளே ஒரு வேலைக்கு போகிறாங்க, 22 வயசு. நம்ம வீட்டிலேருந்து நம்ம அக்காவோ தங்கச்சோ யாரோ ஒருத்தவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு 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 மாஸ்டர் அந்த பெண்ணை வன்புணர்வு செய்கிறான்.
அந்த மாஸ்டர் வன்புணர்வு செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பேருக்கு தெரியுது. அவங்களும் சேர்ந்து அந்த பெண்ணை வன்புணர்வு செய்கிறாங்க. அது ஒரு 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 காலேஜ். அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு காவலாளி இருப்பார்ல, அந்த கேட் கீப்பர்னால் நம்ம சொல்லுவோம்ல, அவங்கக்கிட்ட அந்த பெண் கதறி அழுது இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 வயசு பெண். அந்த காவலாளி என்ன செஞ்சுருக்காங்க, காவல்துறை அதிகாரிகளுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்த உடனே அந்த மாஸ்டரை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இனி எவன் இருக்கான்னு சொல்லி கைது பண்ண போகிறான்னு நமக்கு தெரியலை. ஸோ கால்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் போராடுறாங்க. எங்கள் கல்லூரி வளாகத்தில் இது நடந்திருக்கு, இதே இது இன்னொரு பெண்ணுக்கு நடந்திருந்தது என்றால், ஒருவேளை அங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? 22 வயசு பெரிய வயசில் ஒன்று கிடையாதுல்ல. அவங்க பீகாரி நாட்டை சார்ந்தவங்கலாம் கிடையாதுல்ல. நான் நாடுன்னு சொல்கிறது இப்படி தான் பார்ப்பாங்க. பொதுவாக இந்த திமுககாரங்க பீகாரை வேறு நாடாக பார்ப்பாங்க, உத்தரப்பிரதேசத்தை அயல் நாட்டாக பார்ப்பாங்க, என்ன வேணாலும் பார்த்துட்டு போங்க. நம்ம ஊருக்காரங்க தானே அந்த 22 வயசு பெண். அவளை கற்பழிச்சிருக்கான், மறுபடியும் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னா நம்ம தூக்கத்தில் இருக்கோமா இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இங்கே எது பாதுகாப்பாக இருக்கிறது? நேற்று ஒரு மூதாட்டியை, நம்ம 75 வயசு மூதாட்டியை, ஒரு இதுக்கெல்லாம் காரணம் என்னையா? கஞ்சா, போதை, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய சினிமாவின் ஒரு உச்சபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், பான், என்ன சொல்லுவீங்க? இல்லை இது தட்டி கேட்க முடியாத கையாளாகாத நம்முடைய அரசாங்கம். ஆனால் இது எதுவுமே நடக்காத மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறீங்கடா டேய் பத்திரிகையாளர்களா அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது மனசுக்குள்ளேருந்து. மீசை வச்சுருந்தா மட்டும் போதாது. மீசைன்னு சொல்கிறது உடனே ஆண்களுக்கு அப்படின்லாம் இல்லை. இங்கே பெண் பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஏன் ஆண்களுக்கு வராத தைரியம் பெண்களுக்காவது வரட்டுமே? பெண்களும் கேள்வி கேட்டாங்களா? பெண்களும் இதை பற்றி டிபேட் நடத்தினாங்களா? ஒன்றுமே இல்லை. ஏடிஎம்கே சார்ந்த ஒருத்தர் கொஞ்சம் விஷயங்களை போட்டிருக்கார், அதை மட்டும் வாசிக்கிறேன். பீகாரில் இருந்து சென்னைக்கு வேலைக்கு வந்த அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. மத்திய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பீகார் சம்பவம் அங்கே தான் நடந்துச்சு. அந்த பீகார் இந்த ஒரு குடும்பத்தை கொண்டாடுன்னு சொன்னேன்ல. கடந்த 10 நாட்களில் மட்டும் சென்னையில் டெலிவரி ஊழியர் வெட்டப்பட்டுள்ளார். திருவள்ளூரில் 2 இளைஞர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். திருத்தணியில் வடமாநில இளைஞர் சரமாரியாக வெட்டப்பட்ட சம்பவத்தில் ஈரம் காய்வதற்குள் மீண்டும் ஒருவர் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம், அரசு மருத்துவமனை, இப்போது மத்திய பாலிடெக்னிக் வளாகம் என எங்குமே பாதுகாப்பில்லை. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு டிஜிபியை கூட நியமிக்காமல் மாநிலத்தை கஞ்சா மற்றும் பாலியல் குற்றவாளிகளின் வேட்டை காடாக மாற்றிய பெருமைக்கு மு.க. ஸ்டாலின் மட்டுமே முழு காரணம். தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளோ விஷயங்கள் நான் பேசிட்டேன். இவ்வளோ விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது மனசால உறுத்தல்னு ஒன்று வந்துச்சுன்னா இன்னொரு விஷயத்தை பற்றி பார்த்துட்டு நான் விட்டுறேன். அங்கே படித்த என்னுடைய மார்க்கை பாருங்கள், நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு முழு நேர ஆசிரியராக பணியாற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்கிற ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. படித்த நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டவங்க ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. நேற்று தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, மாணவிகளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஹெச்பிவி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கான ஒரு விழிப்புணர்வு காணொலின்னு வச்சுக்கோங்களேன். இந்த விழிப்புணர்வு காணொலிக்கு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஆசிரியராக வராங்க, அவங்க பேசுகிற மாதிரி. அது யார் தெரியுமா? அவங்க 18+ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அவங்களுடைய புகைப்படத்தை மாணவர்கள் சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா சாரீ இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல், அரை உரையாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு, ரம்மு வேணுமா, ஜிம்மு வேணுமா, பொண்ணு வேணுமான்னு கேட்டு இந்த பாட்டை பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண். நான் அவங்கள தப்பே சொல்லலை. இன்ஸ்டாவில் இப்படிலாம் நிறைய நடக்கு. அவங்களும் நான் தப்பு சொல்லலை. DIPRன்னு ஒன்று இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தான் இந்த அரசாங்கத்தினுடைய லோகோ போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை ரெடி பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு நடிகையை கூப்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணி அந்த நடிகையை நடிக்க வச்சு அதை ஒரு விளம்பரமாக நம்ம முன்னாடி கொண்டு வரும்போது, இப்படி 18+ கண்டென்ட் செஞ்ச ஒருத்தவங்களை இங்கே வந்து நீங்கள் நடிகையாக மாற்றி ஆசிரியராக காண்பித்து போர்ட்ரேட் பண்ணி இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை இந்த சமூகம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, இதை பற்றி வாய் திறக்காத மீடியாக்கள் எங்கள் கையில் இருக்குது, முழித்துக்கொண்டே தூங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் விலைக்கு வாங்கிட்டோம். கொஞ்சம் பேர் அண்டாக்களாக மாறிட்டாங்க, கொஞ்சம் பேர் நக்கீரர்களாக மாறிட்டாங்க, கொஞ்சம் பேர் கொத்தடிமைகளாக மாறிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேரை நாங்கள் மிரட்டி ஒதுக்கி எப்படியாவது வச்சுருவோம். அசைக்க முடியாது. வாழ்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.